ஹலோ வெல்கம் டு ஸ்ரீயோ வ்ளாக்ஸ். நான் உங்கள் வைதேகி. கலர் பொடியை பார்த்தாலே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃப்ளாட்டில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ரங்கோலி காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்காக எங்கள் கோலத்துக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் நம்ம ஊரில் ரெடி பண்ணுற மாவுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தது, ப்ளஸ் கலர் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லாத மாதிரி இருந்தது. கவரில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாம்பே கலர்ஸ் தான், பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக அழகாக இருந்தது. ஸோ ரெண்டுத்துலேயுமே எங்களுக்கு தேவையான கலர்ஸ் என்னென்னு பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா 15 டீம்ஸுன்றதுனால அவங்க பாக்ஸ் போட்டு அந்தந்த டீமுக்கான ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. எங்களோட டீம் நம்பர் பார்த்திங்கன்னா 3. நாங்கள் வந்து டார்ஜிலிங் குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தோம். எங்கள் டீமுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுட்டோம் சென்டர் பாயிண்ட்லாம் புள்ளி போடுறதுக்கு. 2 பேர் பார்டர் வரைஞ்சாங்க, 2 பேர் வந்து ட்ராயிங்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5 பேரை சேர்ந்து கலர்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ இந்த லேடி தான் நாங்கள் வரைஞ்சிருந்தோம். பாரம்பரியமாக இருக்க மாதிரி சாரீ போட்டு கொண்டை, அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு, இந்த பக்கம் பொங்கப்பானை, மாட்டுப்பொங்கல் ரெப்ரசன்ட் பண்ண மாடு, கரும்பு, மேலே வந்து ஒரு சூரியன் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாரம்பரியமாக சாணம் எல்லாம் தெளித்து வாசல் தெளிப்பாங்க இல்லையா, அந்த கலர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு மஸ்டர்ட் கலராக கொடுத்துருந்தோம் பேஸில். அதில் உட்காந்து தரையில் உட்காந்து அந்த லேடி பொங்கல்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்ப நீட்டாக எங்களோட ஃப்ரெண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த டயக்ராமை. 6க்கு 6 புள்ளிலேயே அந்த லேடியை ரொம்ப அழகாக வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதை முடித்த கையோடு நாங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். செம்ம மழை நம்ம ஊர் சைட்லாம். செங்கல்பட்டு தாண்டினதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா வால்யூமை ஏற்றுறது இறக்குறதுன்ட்டு எல்லா பாட்டையும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தான் காரில். அப்படியே பொழுது போயிடுச்சு. வெயில் தான் இருந்தனால ஒன்றும் பெருசாக தெரில. நம்ம சைடு தான் ஒரே மழை. நைட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காம்படிஷன் முடிஞ்சு கிளம்பவே மார்னிங் 10 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ கோவில் ரீச் ஆக ஈவினிங் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் அங்கேருந்து கிளம்பும் போதே 5 மணி ஆகிடுச்சு. வழியில் A to Bயில் நிப்பாட்டினோம். அங்கே ரொம்ப அழகாக பொங்கலுக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவிலில் வந்து நாங்கள் போயிட்டு சைடில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் அவர் வந்து முடி இறக்கியிருந்தார், மொட்டை போட்டிருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் அங்கே உட்காந்து. மாமியார் மாமி எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் போனோம் கோவிலுக்கு. நல்லா இருந்தது, ஈஸியாக சேவிச்சிட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா மொட்டை போட்டுட்டு அங்கே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் உள்ளே போகிறதுக்கு. பெரிய க்யூ, அதாவது க்யூனால் வளைஞ்சு போகிற மாதிரி இருந்தது. கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோட் கிடையாது. இன்னொன்று சமயபுரம் மாரியம்மனை சேவிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீ பேட்ரி கார் வச்சுருக்காங்க. சீனியர் சிட்டிசன் பீப்புள், நடக்க முடியாதவங்க, அதேமாதிரி குழந்தைய வச்சுருக்கவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் ஃப்ரீ. நேராகவே தர்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். கூட போகிறவங்களுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்களாம்மா. அது தெரியாமல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு நடந்து போய் க்யூவில் நின்றுட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணுறேன். போகிறீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.